2026ல ஒரு புது ஃபிளாக்ஷிப் ஃபோன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா மனசுக்குள்ள ஒரே ஒரு குழப்பம். ஆப்பிள் பக்கம் போலாமா இல்ல சாம்சங் பக்கமா சாயலாமா? வாங்க இந்த ரெண்டு பெரிய தலைகள்ல எது உங்களுக்கு செட் ஆகும்னு ஒரு அலசிடுவோம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax and enjoy the video. Let's get started. கேள்வி பார்க்கறதுக்கு சிம்பிள் தான், ஆனா பதில் அவ்ளோ ஈஸி இல்லைங்க. இது வெறும் 2 ஃபோனை செலக்ட் பண்ற விஷயம் கிடையாது. உங்க அடுத்த சில வருஷத்துக்கான டிஜிட்டல் பார்ட்னரே நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க. ஆமா, உங்க ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வேலையும் தீர்மானிக்க போற ஒரு பெரிய முடிவு இது. இதுதாங்க விஷயமே. நம்மளோட நோக்கம் இதுதான் பெஸ்ட் போன் அப்படின்னு சொல்லி ஒன்ன தூக்கி பிடிக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா உங்க பழக்கம் என்ன, உங்க தேவை என்ன, உங்க ஸ்டைலுக்கு எந்த போன் கணக்கச்சிதமா பொருந்தும்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு நாங்க உதவ போறோம். இப்போ இத வெறும் 2 ஃபோனா பார்க்காதீங்க. 2 அழகு பிலாசபியா பாருங்க. 2 வேற லைஃப் ஸ்டைலா பாருங்க. ஒன்னு எல்லாத்தையும் சிம்பிளாக்கி ஒரு சூப்பரான அனுபவத்தை தர்ற பாதை. இன்னொன்னு உங்க கையில முழு கண்ட்ரோலையும் கொடுத்து நீங்க என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்ற ஒரு பாதை. இந்த ஸ்லைட கொஞ்சம் நல்லா பாருங்களேன். ஒரு பக்கம் ஆப்பிளோட ஒரு பாதுகாப்பு வளையம், அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்க மேக்கு, ஐபேட், வாட்ச்னு எல்லாமே ஒன்னோடு ஒன்று தானா ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும். இன்னொரு பக்கம் சாம்சங்கோட பறந்து விரிந்த உலகம். உங்க போனை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி முழுசா மாட்டிக்கலாம், எஸ்பென் வச்சு கிறுக்கலாம், ஏன் ஒரு கம்ப்யூட்டராவே கூட பயன்படுத்தலாம். சரி தத்துவம் எல்லாம் பேசிட்டோம். இப்போ நேரா மேட்டருக்கு வருவோம். இந்த 2 கொள்கைகளும் நிஜ உலகத்துல, அதாவது போனோட ஒவ்வொரு அம்சத்திலையும் எப்படி வெளிப்படுதுன்னு நேருக்கு நேரா மோதவிட்டு பாத்திரலாம். வெறும் நம்பர்ஸை பார்த்தா ரெண்டுமே மிரட்டலா தான் இருக்கு. ஐபோன்ல A19 Pro சிப், கேலக்சில Snapdragon 8 Elite. உண்மையா சொல்லணும்னா இந்த நம்பர்ஸை தாண்டி தான் அசல் விஷயமே இருக்கு. A19 Pro சிப்னா நீங்க விளையாடுற ஹெவி கேம்ஸ்ல ஒரு சின்ன லேக் கூட இருக்காது. Snapdragon 8 Eliteனா ஒரே நேரத்துல 10 ஆப்ஸ் ஓபன் பண்ணாலும் போன் கொஞ்சம் கூட அசராது. ஆமாங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பேப்பர்ல இருக்கிறத வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது. நம்மளோட தினசரி வாழ்க்கையில கையில பிடிச்சு யூஸ் பண்ணும்போது, ஒரு முக்கியமான மொமெண்ட்ல போட்டோ எடுக்கும்போது, அவசரமா ஒரு மெயில் அனுப்பும்போது இது எப்படி வேலை செய்யுதுங்கிறது தான் முக்கியம். நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இல்ல உங்க குடும்ப நிகழ்வுகளை ஒரு சினிமா மாதிரி வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்ணை மூடிட்டு ஐபோனை எடுங்க. அதோட வீடியோ குவாலிட்டி உண்மையிலேயே வேற லெவல். ஆனா நீங்க ஒரு போட்டோகிராஃபி பிரியர், தூரத்துல இருக்கிற நிலாவையோ ஒரு பறவையோ பக்கத்துல கொண்டு வந்து படம் எடுக்கணும்னா அப்போ கேலக்சியோட ஜூம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வர மாதிரி. பேட்டரி, இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய தலைவலி. யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் முழுக்க வெளியில இருக்கீங்க. காலையில 100% சார்ஜ் இருக்கு. போட்டோ, வீடியோ, மேப்ஸ்னு விடாம யூஸ் பண்றீங்க. ராத்திரி வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு கேப் புக் பண்ணும்போது உங்களை நடுரோட்ல நிக்க விடாம பேட்டரி எந்த போன்ல மிச்சம் இருக்கும்? இந்த சார்ட் அதுக்கு ரொம்ப தெளிவா பதில் சொல்லுது. இதுதாங்க ஆப்பிளோட மேஜிக். இன்னொன்னு சாம்சங்கோட பவர். உங்க ஐபோன்ல எடுக்கிற போட்டோ நீங்க கண்ணை சிமிட்டுறதுக்குள்ள உங்க மேக்புக்ல வந்து நிக்கும். இது ஆப்பிள் மேஜிக். ஆனா ஒரு மீட்டிங்ல எஸ்பென் வச்சு குறிப்பு எடுக்கணும், இல்ல உங்க போனையே ஒரு மானிட்டர்ல கனெக்ட் பண்ணி ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரா மாத்தணும்னா அது சாம்சங் பவர். சொல்லுங்க, உங்களுக்கு மேஜிக் வேணுமா, பவர் வேணுமா? சரி, இவ்ளோ நேரம் போனை பத்தி பேசிட்டோம். இப்போ கொஞ்சம் உங்களை பத்தி பேசுவோமா? ஏன்னா கடைசியில இந்த போன் உங்களுக்காக, உங்களோட வாழ்க்கையை எளிமையாக்கத்தான் வரப்போகுது. வாங்க, உங்களுக்கான சரியான பாதையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாப்போம். நீங்க ஏற்கனவே ஒரு மேக்புக், ஆப்பிள் வாட்ச்னு ஆப்பிள் குடும்பத்துல ஒருத்தரா இருக்கிறீங்களா? உங்க போன்ல எடுக்கிற வீடியோக்கள் ப்ரொஃபஷனல் தரத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? எந்த டெக்னிக்கல் குழப்பமும் இல்லாம ரொம்ப சிம்பிளா ஒரு போன் வேணும்னா ஐபோன் தான் உங்களுக்கான இயல்பான தேர்வு. ஆனா என் போன் ஏன் ரூல்ஸ்னு நினைக்கிற ஆளா நீங்க? ஐகான்ஸ்ல இருந்து தீம்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் மாத்தணுமா? போட்டோகிராஃபில பல வித்தைகளை கத்துக்கணுமா? எஸ்பென், டெக்ஸ் மாதிரி விஷயங்களை வச்சு உங்க போனையே ஒரு மினி ஆஃபீஸா மாத்தணுமா? அப்போ கேலக்சியை விட ஒரு பவர்ஃபுல் டூல் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. பாத்தீங்களா, நாங்க உங்களுக்கு வழிகாட்டி 2 பாதைகளோட பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் தெளிவா காட்டியிருக்கோம். இப்போ அந்த வழியில நடந்து உங்களுக்கான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டியது நீங்க தான். இதுதான் இந்த முழு அலசலோட சாராம்சமே. உலகத்துக்கே சிறந்த போன் எதுன்னு தேடுறதை விட உங்க உலகத்துக்கு, உங்க பயன்பாட்டுக்கு, உங்க ரசனைக்கு எது சிறந்த போன்னு மட்டும் பாருங்க. அதுதான் முக்கியம். இப்ப சொல்லுங்க, நீங்க ஆப்பிளோட நேர்த்தியான எளிமையான பாதையில பயணிக்க போறீங்களா, இல்ல சாம்சங்கின் சுதந்திரமான சக்தி வாய்ந்த உலகத்துல கால் பதிக்க போறீங்களா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க #டீம் ஐபோனா இல்ல #டீம் கேலக்சியான்னு தெரிஞ்சுக்க நாங்களும் ரொம்ப ஆவலா இருக்கோம். Share and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?